ராஜா ஐயாவை பற்றி சொல்லணும்னா, எனக்கு இந்த படம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு எடிட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, ஆர்ஆர் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் நான் ராஜா ஐயாவை வந்து மீட் பண்ணுறேன். எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரே பயம், என்னடா இது நடிச்சிருக்கோம், என்ன சொல்லுவார்னு தெரியலையே, நல்லா பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருந்தது. என்ன பேர் சொல்ல போகிறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு வந்தோடனே ஐயாவை பார்த்து காலில் விழுந்தேன். உடனே யோ நல்லா பண்ணியிருக்கியா, சூப்பர்யா அப்படின்னாரு. அப்பா எனக்கு அப்போ தான் ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமே இருந்தது. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, யாருன்னுலாம் அவர் பார்க்குறது இல்லை. ஒரு நடிகர் யார் நல்லா நடித்தாலும் அதை பாராட்டுறது வந்து அதுக்கு ஒரு பெரிய தன்மை வேணும். அந்த இது வந்து ஐயா கிட்ட கிடையாது. இளையராஜா ஐயா கிட்ட யாராக இருந்தாலும் நல்லா பண்ணால் பாராட்டுவார், சந்தோஷப்படுவார். அந்த ஒரு நல்ல எண்ணங்கள் தான் இன்றைக்கி வந்து சிம்போனி எல்லாமே பண்ணி இன்றைக்கி ஞானியாக, இசைக்கு ஒரு ஞானியாக இருக்கிறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். அழகர் சாமியின் குதிரை கதையின் நாயகனாக நடித்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அப்புக்குட்டி வந்து காமெடியனாக நடிப்பாரா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருந்தது. அது எல்லாருக்கும் தோன்றது தான், ஒரு கதையின் நாயகனாக நடித்ததுக்கப்புறம் நடிப்பாரா. நான் அந்த இதுக்குள்ளே நான் அடங்குறதே இல்லை. என்னென்னா, ஒரு கதையின் நாயகனாக மட்டும் நம்ம நடிப்போம் அப்படிங்கிறது கிடையாது.